ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி இப்போ என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம்னா டைட்டில் வந்துட்டு சைபர் அட்டாக் டிடெக்ஷன் கம்பைண்டர் ஹைப்ரிட் சாம்பிளிங் யூஸிங் சாட்டிஸ்ஃபைடு சிஎன்என் அண்ட் பிஎல்ஐஎஸ்டிஎம் அப்ரோச். ஓகே, இது ஒரு சிமுலேஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட். இந்த சிமுலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு NS3 டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். NS3 டூல் வந்து உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம சிமுலேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம சிமுலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் நோடும் ஒரு பேசிஸ் நோடும் யூஸ் பண்ணுறோம். நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் சாம்பிள் டேட்டாஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் வர டேட்டா வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒன் சைட் செலெக்ஷன் மெத்தடும் நெக்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் மைனாரிட்டி ஓவர் சாம்பிளிங் டெக்னிக் இது ரெண்டும் யூஸ் பண்ணி வர டேட்டா வந்து நார்மல் நோட இன்ட்ரூடர் நோடான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி இதை நம்பர் ஆஃப் அட்டாக்கர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த நம்பர் ஆஃப் அட்டாக் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அது வந்து ஹைரார்க்கிக்கல் நெட்வொர்க் மாடலில் இந்த நம்ம ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம சிமுலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக 3-4 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்னென்ன பேராமீட்டர் கிராஃப் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன், ப்ரிசிஷன், ரீகால் வந்து ROC கர்வ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சிமுலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து KDD டேட்டா செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிமுலேஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய பேக்கப்பில் இருக்கும். ஓகே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபுல் பேக்கப் பார்த்தீங்கன்னா கோடுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸ்க்ராட்ச், SRCன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃபோல்டர். நெக்ஸ்ட்டாக நம்ம டேட்டா செட் ஃபைல் இருக்கும். ஃபஸ்ட் வந்து இது எப்படி ரன் பண்ணுறதுன்னா நான் ஒரு ரன்னிங் ப்ரொசீஜர் சொல்லி ஒரு நோட்பேட் ஃபைல் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே, நம்மளுடைய கிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நார்மலாக வந்து NSIயில் கிராஃப் வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் ஜென்ரேட் ஆகும். அந்த டெக்ஸ்ட்டாக வந்த ஃபைலை வந்து பிளாட் பண்ணுறதுக்காக இந்த GNU பிளாட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பேக்கப்பில் இருக்க SRC, ஸ்க்ராட்ச், டேட்டா செட் இது எல்லாமே காப்பி பண்ணி NS3 ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் நெட் அனிமேட்டட் டூலில் நம்ம வேறு இமேஜின் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதையும் காப்பி பண்ணி இந்த லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இந்த 2 கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் அண்ட் பில்டு இது ஆல்ரெடி நான் பில்ட் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக நம்ம ரன் பண்ணுற மோடு போகலாம். ஓகே, ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மெயின் ஃபைல் பார்க்குறோம். நம்ம மெயின் ஃபைல் எங்கே இருக்குமா ஸ்க்ராட்ச் ஃபோல்டரில் இருக்கும். ஸ்க்ராட்ச்குள்ளே நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து சைபர் அட்டாக் டிடெக்ஷன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே, மேலே வந்துட்டு நமக்கு தேவையான மாடியூல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக்கெட் சைஸ், நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் இது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் நோட் வந்து 100 யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிகரேஷன் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த 3 கமெண்ட்ஸ் 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நார்மலாக வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து என்னோடய லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் ரிசர்ச்ன்றது என்னோடய சிஸ்டம் நேம். நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ரிசர்ச் பார்த்தா உங்களோட சிஸ்டம் நேம் மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய சிஸ்டம் நேமை இதை சேஞ்ச் பண்ணி கொடுத்தா லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைல் நேமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதில் சைபர் அட்டாக் டிடெக்ஷன்றது நம்மளுடைய ஃபைல் நேம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இது நார்மலாக வந்து உங்கள் சிஸ்டம் பாஸ்வேர்டு தான். உங்கள் சிஸ்டம் பாஸ்வேர்டு என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே நெட்வொர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். நார்மலாக வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் சொல்லியிருந்தேன் 100 ரிசோர்ஸ் நோடும் ஒரு பேசஸ் நோடும் இன்ஸ்டால் பண்ணுறோமே. அதுதான் வந்து உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் நெட்வொர்க்கும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தோம் சாம்பிள் டேட்டா ட்ரான்சாக்ஷன் சொல்லியிருந்தோம். ஓகே, அந்த சிமுலேஷன் கட் பண்ணுறதுக்காக சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சிமுலேட் நான் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் ரெட் கலர் டாட் எல்லாமே நோட்ஸும் க்ரீன் கலர் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பெர்ஃபார்மன்ஸை இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்முடைய ஸ்மோட் மோட் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, அந்த அவுட்புட் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. நார்மல் பேக்கெட்ஸா, ஸ்பெசிஃபைஸ் பேக்கெட்டாக இல்லை அட்டாக்கர் பேக்கெட்டான்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மெயின் ப்ராசஸிங்கை வந்து அட்டாக் கிளாஸிஃபைஸ் என்னென்ன அட்டாக்கர்ஸ் அக்கர் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கான அவுட்புட் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் அட்டாக்கர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அட்டாக்கர் டிடெக்ட் பண்ணக்கப்புறம் நார்மல் பேக்கெட் அனுப்பிச்சு இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது.
ஓகே இங்கே வந்து நம்பர் ஃபைல் சைஸ். ஓகே நீங்கள் என்ன பேக்கெட் சென்ட் பண்ணி பேக்கெட் சைஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்மிஷன் ஆகிட்டு இருக்கும். சைஸை பேஸ் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெட் அனிமேட்டட் சிமுலேஷன் டூல் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே நெட் அனிமேட்டர் போகிறதுக்காக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என் கேப்ஸ் கொடுங்க. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் லொக்கேஷன் நம்மளோட என்எஸ்ஏ லொக்கேஷனில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்எம்எல் ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே இது வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் என்வயர்ன்மெண்ட். முன்னாடி பார்த்தா அதே என்எஸ்ஏ அவுட்புட் தான் இதுவும். அங்கே வந்து டேரெக்டாக கன்சோல் மோட் அவுட்புட் இருக்கும். இது கிராஃபிக்கலாக வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கும். மற்றபடி ப்ராசஸிங் எல்லாம் சேம் தான். ப்ளே பண்ணோம்னா நார்மலாக வந்து கம்யூனிகேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். இது சிமுலேஷன் ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆன சொன்ன மாதிரி 4 கிராஃப் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். எனர்ஜி கன்சப்ஷன், ப்ரெசிஷன், இந்த ரீகால், அந்த ஆர்ஓசி கர்வ். அதுக்கான கிராஃப் வந்து இப்போ பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட சிமுலேஷன் முடியுது. தேங்க்யூ.